ரசிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. தனியா சுத்திட்டு இருந்தப்பா கல்யாணம் பண்ணாம. ஒரு பரதேசி நாயே என்னோட பழைய நண்பன் ஒருத்தன் என்ன பண்ணா, எவ்வளவு நாள்டா கல்யாணம் பண்ணாம சுத்துவ, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த காலத்துல தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகன் எந்த நாயன் நினைக்கிறது இல்ல. அவனுக்கு அனுபவிக்கிற துன்பத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு கல்யாணத்துல கோத்து விட்டுட்டான். நானும் ஒரு பொண்ணை கட்டிக்கினேன். கட்டிக்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, கை தொட்டா குத்தம், கால் தொட்டா குத்தம், அங்க சொத்த இங்க நொல்ல, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். கூடவே ஒருத்தன் இங்க பாருங்க, இலவச இணைப்பு மாதிரி இவன் அப்படியே தொத்துட்டு வந்துட்டான். இவனை வச்சு நான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இவங்களுக்குள்ள நான் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறேன்னா, வாழ்க்கையில இன்பம் துன்பம் அதெல்லாம் இருக்க தானே செய்யும். எல்லாத்தையும் நம்ம அப்படியே சகஜமா எடுத்துக்கணுன்றதுக்காக தான். இன்னைக்கு எனக்கு மூடு ரொம்ப ஓஹோனுது. பாட்டு தள்ளிப்படா அப்ப சொன்னல, இன்னைக்கு எனக்கு பாட்டு பாடுற மூட்ல இருக்கேன். அதனால பாட்டுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. அக்கா வப்பாட்டி நிறைய வச்சிருக்காரா மச்சான்? அது பாட்டுடா. யோ இங்க என்ன கட்டியே ஒன்னும் வாழல, இதுல வப்பாட்டி கேக்குதோ உனக்கு? அட போமா, அவன் சொல்றான் நீ நம்புற. செல்லம் ராஜாத்தி தங்கம், நேத்து வந்து பொள்ளாச்சி சந்தைக்கு போயிருந்தடி. அப்ப வந்து நம்ம நெல்லு வித்த காசுலாம் வந்துச்சு. அந்த காசு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த ஊர் டூரிங் டாக்கீஸ்ல இப்பதான் கிழக்கு சீமையிலேயே வந்திருக்கு. அதனால அந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன். அப்படியே பாட்டு அள்ளி உன்னை விட்டு தனியா படத்துக்கு போயிருக்காரு மச்சான். நான் தான் சொன்னேன்ல லேட் ஆயிடும், நான் பொள்ளாச்சில இருந்து வந்து உன்னை கூட்டிட்டு போக முடியுமா, அதான் தனியா போனேன். அக்கா அந்த படத்துல ஏகப்பட்ட பாட்டு இருக்கு, அதுக்கு பாட்டி இருக்க பாட்டை பாடுறாரு மச்சான். என் தம்பி கேட்டதுக்கு இப்ப என்ன பதிலு? செல்லம் ராஜாத்தி தங்கம் சொல்லு. அவன் உன் தம்பி இருக்கானே, அந்த பல்லு விளக்காதவன் சொல்றதெல்லாம் கேட்காத தங்கம். உனக்காக நான் தாஜ்மஹாலை கட்டுவேன். அக்கா தாஜ்மஹால் சமாதி உனக்கு சீக்கிரம் சமாதி கட்டுங்கிறாரு. என்ற சமாதி கட்டி அனுப்பிட்டு எவ்வளவு இப்ப என்ன சுத்தி வப்பாட்டி நீ அவளை எவ்வளவு ஒருத்தங்க எடுத்து வந்து இறக்க போறியா என்ன? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? வெளியே போன மனுஷன் வந்த உடனே சாப்பிட ஏதாவது கொடுக்கணும், அந்த அறிவு யாருக்குமே கிடையாது. சாப்பிட என்ன இருக்கு, போய் எடுத்துட்டு வா. பருத்தி கொட்டையும் புண்ணாக்கம் வடிச்சு வச்சிருக்கிறேன், அது ஒப்பனு கூடு. அக்கா நம்ம குடும்பத்தை தப்பா பேசுறாரு. நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா அந்த பக்கத்துல இருக்கிற காதை கடிச்சு ஏன்டி அவன்கிட்ட சொன்னேன், அவனே ஒரு வாரமா கறி போடலன்னு காண்டில் இருக்கிறான், காதை கடிச்சு எடுத்துட்டேன். தள்ளிப்படா. சரி சோறு ஏதாவது ஆக்கி வச்சிருப்பல, அதை போய் எடுத்துன்னு வா. போ எடுத்துன்னு வரேன். புடி. ஏண்டி என்னது ஒரே ஒரு கரண்டி சாப்பாடு இருக்கு, அதை நாய்க்கு போடுறீ? யோ அதுக்கு தயா அது சாப்பிட மாட்டேனால தான் உனக்கு கொடுத்தேன். ஏண்டி எவ்வளவு அரிசி போட்ட? 3.5 கிலோ தான் மாமா வெடிச்சேன். அடி பாவி, அட பாவி, 3.5 கிலோ அரிசி போட்டு இந்த 2 நாயம் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஒரு கரண்டி சோறை வச்சிருக்குதுங்களே, இது அடுக்குமா? ஏங்க நானும் என் தம்பியுமே கால் வயிறும் அரை வயிறுமா சாப்பிட்டு கண்ணு வர வைக்கிறீங்க. இதுவே கால் வயிறு அரை வயிறா? வேணுமா நான் சாப்பிட்டுருமா? இதே இவன் சாப்பிட்றான்டா, விட்றா இதையா சாப்பிட்றேன். அப்பா எம்மாடி. அக்கா மச்சான் சரக்கு பாட்டில் வச்சிருக்காரு பேண்ட்ல. சரக்கு பாட்டிலா? இல்ல சரக்கு பாட்டில் இல்லடியே. எத்தனை நாள் இந்த பழக்கம்? சரக்கு பாட்டில் இல்லம்மா, இதுக்கு பேர் சிட்டு குருவி லேகியம். ஏ குருவி 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 எங்க போற, உங்க வீட்டுக்காரன் எங்க? அந்த சிட்டு குருவி லேகியம் இதை சாப்பிட்டா இளமை வரும், அதனாலதான் இதை நான் சாப்பிட்டேன். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. உனக்கு வயசாச்சுன்னு குத்தி காமிக்கிறாரு மாமா. யோ இவ்வளவு அடி வாங்குற, இன்னமும் என் வயசை பத்தி உனக்கு கணக்கு தெரியலையா? ஐயோ இப்பதான் 10வது முடிச்சிட்டு வந்திருக்கிறா பாவாள தாவணியோட மயிலே. நான் பாஸ் பண்ணிட்டேன் ஏக்கா, நான் பாஸ் பண்ணிட்டேன்னு காடு மலைலாம் ஓட போறா. போடி, உனக்கே 30 வயசு முடிஞ்சு 12 வருஷம் ஆகுது, வயசை பத்தி நீ பேசுற? மாமா என்னம்மா இந்த ஊரை சுத்தி போர் அடிக்குது மாமா. உள்ளூர்லயே ஒட்டக மேய்க்கிறத விட நம்ம ஃபாரின் எங்க போயிட்டு வரலாம் மாமா. ஃபாரின் நம்ம? அப்ப ஒண்ணு பண்ணு, நீ போய் பருப்பு வாங்கினு வா. பருப்பா? மாமா பருப்பு வாங்கினா சாம்பார் தானே மாமா வைக்க முடியும். அது உனக்கு தெரியுது, அந்த விளம்பரத்தை பாக்குற மத்தவங்களுக்கு புரியலையா? அவன் மூட்டை மூட்டையா பருப்பு வாங்கி வச்சுன்னு இருக்காயா? மாமா என்னம்மா தம்பிக்கு வேற வயசாட்டே போகுது இல்ல? ஆமா மன்மதன் வயசாயிட்டு போகுது, என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஒரு நல்ல இருக்கப்பட்ட இடமா பார்த்து பொண்ணு பாருங்க. ஏகப்பட்ட கடை இருக்கிற இடமா பாக்கட்டுமா? எப்போ உங்களுக்கு கிண்டல் தான். என் தம்பிக்கு அழகுக்கும் கலருக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான ரதியா பார்த்து பேசி முடிங்க. இல்லாததெல்லாம் சொல்லாத பார், அவனுக்கே வெக்கமா இருக்கு. அழகு கலர் இருக்கு.
சரி அழாத ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் வராது விடு. மாமா ஆ வரதட்சணையா எதுவுமே போட வேணாம் மாமா. அப்படியா? ஒரு மூக்குத்தி தோடோட வந்தா போதும். ஐயோ ராஜாத்தி, ஐயோ என் தங்கமே, பாருங்க சார் என் பொண்டாட்டிய வரதட்சணையா எதுவுமே வானான்னு கேட்கறா. இந்த 10.25 மாத்து தங்கத்தை நான் சந்தேகப்பட்டுட்டேனே. இவ்வளவு நல்லவளா நீ? மாமா அப்புறம் இன்னொன்னு இருக்கு. என்ன இருக்கு? அப்புறம் என் தம்பி பேர்ல ஒரு நகை கடை மட்டும் எழுதி கொடுக்க சொல்லுங்க. உன் தம்பி பேர்ல நகை கடை? ஆமா, இந்த 4 முக்கு ரோட்ல இந்த நாய் பேர்ல ஒரு நகை கடையை ஓபன் பண்ணா இந்த முகர கட்டையை வச்சு இவன் விளம்பரத்துல போய் நடிச்சிட்டு வந்துருவான். என்ன இதெல்லாம் அநியாயம். அடுக்குமா எங்கனா? அது இல்லைன்னா பரவாயில்ல, என் தம்பி நல்ல கம்பீரமா இருக்காருல்ல, போறதுக்கும் வரதுக்கும் பல்சர் பைக் ஒன்று ஏற்பாடு. பழைய சோறுக்கு வக்கு இல்லாம இவனை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க இவங்க அப்பனும் ஆத்தாலும். இவனுக்கு பல்சர் கேக்குதா? ஆடி போடு, பாட்டு மூடியே கெடுக்குறீங்களே. பாப்பா மாமா காக்கா பாப்பா சங்கீதம், பாப்பா சங்கீதம் காக்காமா. ஏதோ பாப்பாக்கு சங்கீதம் கத்து கொடுக்க போறாராமா. என்னது? என்னடா எதை சொன்னாலும் இவன் கோத்து விட்டுக்கிறான். டே பாப்பாக்கு சங்கீதம் பீப்பாக்கு சங்கீதம். நான் போய் என்னையா இப்போ புதுசா இது வேற லைன் போட்டிருக்கியா? பாப்பாக்கு சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு. ஆமா, நான் பெரிய சங்கீத பூசணும், நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன். என்னடா பாட்டு உங்களுக்கு புரியாத? இதெல்லாம் பாட்டுமா? பாட்டு. நமக்கு கல்யாணம் ஆகி நம்ம தம்பியவே வளர்த்துட்டோமா? அக்கம் பக்கத்துல எல்லாம் தப்பா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இன்னமும் வீட்டுல ஒரு புழு பூச்சி இல்லையேன்னு கேக்குறாங்க மாமா. ஒரே வருத்தமா இருக்கும் மாமா எனக்கு. ஏன் நேத்து காலிஃப்ளவர் வெட்டினியா 4 புழு ஓடிச்சே பாக்கலையா நீ? அந்த நாய்களை கூப்பிட்டு வந்து காட்டு. அது என்னம்மா, நேத்து கூட ஒரு சாமியாரை போய் பார்த்தேன். நைட்டு 12 மணிக்கு வா, புள்ள பாக்கியம் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, உனக்கு அழகான குழந்தை பிறக்க போகுது மாமா. அடி பாவி, நைட்டு 12 மணிக்கு அவனை நீ போய் தனியா பார்த்தீங்கன்னா எனக்கு புள்ள பிறக்காதுரி, உனக்கு தான் புள்ள பிறக்கும். அதுவும் என்ன மாதிரி இருக்காது, அந்த சாமியார மாதிரி தாண்டி இருக்கும் புள்ள. மாமா எனக்கு புரியலையா மாமா? அது புரிஞ்சுதான் நம்மளுக்கு எப்போ குழந்தை பிறந்திருக்குமே. சரி இங்க பாருங்க சார், எங்கேயோ இருக்கிற சாமியார நம்புறாளுங்க. தபா கூட வந்து கொசுறு மாதிரி ஆடி தள்ளுபடி மாதிரி சேர்ந்து வந்தான். மச்சின இவனை நம்புறாளுங்க, கட்டின புருஷனை நம்ப மாட்டாளுங்களே. இத்தனை வருஷம் குப்பை கொட்டி இருக்கிறேன், என்ன நீ நம்ப மாட்டேற, அவளை வச்சுக்கிறேன் இவளை எப்போ பார்த்தாலும் சண்டை. இங்கே பார், ஒன்று மட்டும் கரெக்டாக சொல்கிறேன், புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். சரியா? இனிமேல் சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம். சரி மாமா. மெசேஜ். சரி மாமா. நாயா கழிப்படா, நான் பொண்டாட்டியும் புருஷனாக நீ நானும் கூட இருக்கேன் மாமா. நீ எல்லாத்துக்கும் கூட. அப்புறம் உனக்கு எப்படிடா வந்து நான் வாரிசை கொடுக்கறது? போடா டார்லிங், போலாமா? ஓ கையா ஓ ஜகா ஓ கையா ஓ ஜகா ஓ கையா ஓ கையா. கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவா டீம் வந்து எப்பவுமே எங்களை வந்து ரொம்ப அதிகமாக சிரிக்க வைப்பீங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு மெசேஜையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். திருமணம் ஆனவங்களுக்கு தெரியும் நச்சரிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கும், என்ன ஏது அப்படின்ட்டு. அதை அப்படியே கொண்டு வந்து கொட்டிட்டீங்க. உங்களுக்கு எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை. மூஞ்சி சரி விட. இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப ரசித்து சிரித்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கவுண்டமணி சார். அதாவது கவுண்டமணி அண்ணா வந்து எல்லாருமே அவருடைய ஃபேன்ஸு. ஸோ அவர் அப்படின்னும் போதே அங்கேயே ஒரு க்யூரியாசிட்டி வருது நமக்கு, கவுண்டமணி அண்ணா என்ன பண்ண போகிறாரு. ஸோ அந்த மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த டைலாக் மறந்துட்ட போது அந்த சின்ன பிட்டில் தான் ரொம்ப ரசித்தேன். இது ஷார்ட்டில் விட அந்த டைலாக் மறந்துட்டாயே, இதை பேசு, இது ஏன் பேசலை, அதுதான் நான் ரொம்ப ரசித்தேன் ஆக்சுவலாக. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டோட்டலாக அவர் செந்தில் சார் அந்த கேரக்டரு, உங்கள் மேடம் அவங்க கேரக்டரு, ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஜாலி. நான் ரொம்ப ரசித்தது வந்து அவுட் ஆஃப் தி கேமராவில் நீங்கள் டைலாக் மறந்துட்டேன்னு சொன்னது தான் ரொம்ப ஜாஸ்தியாக. பட் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட் கான்செப்ட், வெரி குட். தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய அடுத்த படமான உத்தரவு மகாராஜாவில் காமெடிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க? நாசர் சார்லேருந்து ஒரு லெஜண்ட் ஆக்டர், அவர் கூட நடித்தது. அதுக்கப்புறம் கோவை சர்லாமா ஸ்ட்ரீமன் காம்பினேஷன் திருப்பி இல்லேரியஸாக இருக்கும் படத்தில். ஸோ அதே மாதிரி MS பாஸ்கரனை ரொம்ப நாள் கழிச்சு குட்டிபத்மணி அம்மா, நீங்கள் குட்டிபத்மணி அம்மா வந்து ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க உத்தரவு மகாராஜாவில். ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ எல்லாரும் மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஆனால் எந்த டூயட்டும் கிடையாது, எந்த சாங் கிடையாது. ஆனால் படத்தில் அப்படி கான்செப்ட் அப்படி. ரொம்ப நாள் கழிச்சு பிரபு சார், திருநெல்வேலிக்கு அப்புறம் இந்த காம்பினேஷன். பிரபு சாரை திருப்பி நீங்கள் ஒரு சின்ன தம்பி பிரபுவாகவும் ஒரு பழைய யங் பிரபு சார் இந்த படத்தில் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அழகாக, அவ்வளோ ஒரு பிரபு சாருக்கு இன்னும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்களே. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப திருப்திகரமான படமாக இருக்கும். ஒரு டெக்னிக்கலான ஃபிலிம் இது உத்தரவு மகாராஜா. தேங்க்யூ.
எஸ் ஸோ உத்தரவு மகாராஜா பற்றியும் நிறைய விஷயங்களை இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆடியன்ஸ்க்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து